புதுச்சேரியில் பொதுமக்கள் அளிக்கும் புகாருக்கு உடனுக்குடன் தீர்வு காணும் வகையில் காவல்துறை சார்பில் சனிக்கிழமை தோறும் சிறப்பு முகாம்கள் நடத்தும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் அந்தோணிராஜிடம் கேட்கலாம். அந்தோணிராஜ், வணக்கம். இந்த சிறப்பு முகாம்கள் எந்தெந்த பகுதிகளில் நடைபெறும்? அதற்கு எதிரும் நேரம் கொடுத்திருக்காங்களா? விரிவான தகவல்கள் என்ன? புதுச்சேரி மாநிலத்தில் பொதுமக்கள் எளிதாக புகார் கொடுக்கும் வகையில் புதுச்சேரி காவல்துறை பார்த்தீங்கன்னா மக்கள் மன்றம் என்று குறைதீர்ப்பு கூட்டத்தை நடத்தி வருகின்றன. ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா மாநிலம் முழுவதும் அனைத்து காவல் நிலையங்களும் சனிக்கிழமையில மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் பொதுமக்கள் நேரடியாக காவல்துறை உயர் அதிகாரிகளிடமே சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுமே புகார் மனுக்களை கொடுத்து வருகின்றன. அதன்படி பார்த்தீங்கன்னா இன்று சனிக்கிழமையான மாவட்ட எஸ்எஸ்பி லட்சுமி சிவஜனியா தலைமையில் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் புகார் மனு பெற்று வருகிறது. இது சிறப்பாக பார்த்தீங்கன்னா டிஆர் பண்ண காவல் நிலையத்தில் மாநில டிஐஜி சத்யசுந்தரம் நேரடியாக பொதுமக்களை சந்தித்து பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்று வருகிறார். இப்போ நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம் சார். அதாவது மக்கள் மன்றத்தை சார்பாக புகார் பெற்று என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா Be the boss. பெற்று வருகிறோம். அது எவ்வாறு தீர்வு காணப்பட்டு வருகிறது? நிலுவையில் இருக்கும் புகார்களை எவ்வாறு கண்காணிக்கப்பட்டு வருகிறது? நம்ம மக்கள் மன்றம் இந்த நிகழ்வு வாரம் சனிக்கிழமை ஒவ்வொரு சப்டிவிஷன்லேயும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்பி தலைமையில் குறைகளை கேட்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப பேசிக்கான கண்டிஷன். அதுக்கு மேலே எஸ்பிக்கு மேலே எஸ்எஸ்பி டிஐஜிஸ் ரொட்டேஷன் பேசிஸில் வாரம் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு போவாங்க. இந்த தங்க கடத்த குறைகள் அப்பாவி பெண்கள் ஈடுபடுத்தப்பட்டதாலும் ஒரு தகவல் இருக்குது. அவங்க மீட்க என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது? இந்த மாதிரி ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆகும்போது நம்ம அது ஒரு ஒயிட் பப்ளிசிட்டி கொடுத்து நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது தான் இந்த பெஸ்ட்டு. அந்த மாதிரி அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ண சொல்லி நம்ம எஸ்எஸ்பிஸ்க்கெல்லாம் டைரக்ஷன் கொடுத்துருக்கோம். இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆனாங்களோ அவங்க மேலே நம்ம லீகல் ஆக்ஷனும் நம்ம எடுத்திருக்கோம். யாரெல்லாம் இதில் இந்த அப்பாவி பெண்களை கன்வின்ஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் த்ரெட்டனிங் பண்ணுறாங்க, அதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே நம்ம அவங்கள தேடி பிடிச்சி நம்ம அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நம்ம அந்த டைரக்டர் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் டிஆர்ஐன்னு சொல்லுவோம், அவங்களுக்கு நம்ம தகவல் கொடுத்துருக்கோம். ஸோ மோஸ்ட்லி அவங்க தான் இந்த மாதிரி ஸ்மக்லிங் இந்த இதுலாம் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு நம்ம அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணி இதில் அவங்களும் இன்வால்வ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் கண்டிப்பாக நம்ம சர்வேலன்ஸ் வைப்போம். ஸோ யாருக்காவது எங்கேயாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் கண்டிப்பாக காவல்துறைக்கு சொல்லுங்கள். நம்ம அதை ஒரு சரியான வழியில் எடுத்துகிட்டு போவோம். மற்றபடி மக்களுக்கு சொல்கிறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இப்போலாம் நிறைய மெஷர்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் மெஷர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஏர்போர்ட்லேயெல்லாம் பார்த்திங்கன்னா சர்வேலன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஸோ அதனால் இதுலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு மட்டும் யாரும் நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி குறுக்கு வழியில் போயிட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழிக்கு யாரும் போகாதீங்க. அது படித்த இளைஞர்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் திருடன் அகப்பட்டு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி அகப்படும் போது அதற்கு கிடைக்கக்கூடிய தண்டனை ரொம்ப மிகப்பெரியதாக இருக்கும். இன்றைக்கி அந்த மாதிரி சட்டத்தின் படியிலிருந்து யாரும் விலக முடியாது. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகாதீங்க. எதாக இருந்தாலும் உழைச்சி சம்பாதிக்கணும். அந்த மாதிரி ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த மாதிரி ஒரு வழிக்கு போங்க. இந்த மாதிரி குறுக்கு வழிக்கு யாரும் போகலாம். புதுச்சேரியில் தங்க கடத்தல் குருவிகளை கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தவறான வழிகளில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட என்றும் டிஐஜி சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார். அதே போல மக்கள் மன்றம் குறைதீர்ப்பு கூட்டம் பார்த்தீங்கன்னா தற்போது பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. நன்றி அந்தோணிராஜ், உங்களோட விரிவான தகவல்களுக்கு.